எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேகே. இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நாள் வர பாஜகவில் பயணித்து வந்த திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு, அதுவும் எப்படி ராஜினாமா பண்ணுறாருன்னா, நேரடியாக அந்த கட்சியுடைய தலைவர், தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்து அந்த ராஜினாமா கடிதத்தை அவர் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் சந்திப்பு. அந்த சந்திப்பில் சில முக்கியமான விஷயங்கள், அந்த கட்சியில் பயணித்தது, இப்போ அந்த கட்சியோட ராஜினாமா செய்கிறது, இது தொடர்பாக அவர் மனம் விட்டு பேசியதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அண்ணாமலையை பொறுத்த மட்டும் கடைசி 2 ஆண்டுகள், அதாவது அந்த கட்சியிலிருந்து மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்ட அந்த நிலையில் அவர் அதன் பிறகு தொடர்ச்சியாக கட்சியில் ஆர்வம் காட்டினாலும் ஒரு முழு மனதோடு அவரால் ஈடுபட முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டியிட ஏதாச்சும் ஒரு தொகுதியில் வாய்ப்பு கொடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதையும் பாஜக தலைமை கொடுக்கல. தொடர்ச்சியாக சில தகவல்கள் வெளியாகிக்கிட்டே இருந்து அண்ணாமலை அவர்கள் புதுசாக ஒரு தனியாக ஒரு கட்சியை தொடங்க போகிறாரு தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிட்டு இருந்து, அதை உறுதி செய்யும் விதமாக இன்றைக்கி அவர் தனது பதவியை பாஜகவிலிருந்து அவர் தன்னை விடுவிச்சிருக்காரு. தொடர்ச்சியாக அவர் தனி கட்சிகளை பயணிப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம். தமிழ்நாடு அரசியலை பொறுத்த மட்டும் நாம் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக உணர முடியுது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளை அறியாமலேயே தமிழ்நாடு அரசியலில் இருந்து சில மூத்த அரசியல் தலைவர்கள் ஓரம் கட்டப்படுறாங்க. அதுதான் உண்மை. கடந்த காலங்களில் முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் இன்றைக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. அவர் குளத்தூர் தொகுதியில் தோல்வியை தழுவி இப்போ கட்சியை மட்டும் ஒரு திமுக கட்சியை மட்டும் நடத்திட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் தான், ஆனால் அவரால் எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியல. இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறது உதயநிதி தான். முதலமைச்சராக விஜய் இருக்கிறாரு. ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு முகம் தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால அண்ணாமலையை பொறுத்த மட்டும் எப்போவுமே ஒரு தரவுகளின் அடிப்படையில் மிக தெளிவான வாதத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு மிக ஒரு பிரில்லியண்டான ஒரு அரசியல்வாதி. ஸோ அவர் ஒரு தனி கட்சி தொடங்கி நிச்சயமாக ஒரு அரசியல் இயக்கமாக முன்னெடுக்கும் போது இளைஞர்களை பெருமளவு ஈர்க்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. எதாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவாரா, அது தொடர்பான ஆலோசனைகள் ஏதேனும் நடைபெறுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலையோட பிறந்த நாள். அதுதான் இதில் ஹைலைட்டாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலையோட பிறந்தநாள். ஸோ அவர் தன்னுடைய பிறந்த நாளில் தன்னுடைய ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி கொள்ளும் விதமாக, தமிழ்நாட்டுடைய அரசியலை நிர்ணயிக்கும் விதமாக ஒரு அரசியல் இயக்கத்தை தனியாக தனி கட்சி என்ற முறையில் முன்னெடுப்பார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.